அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் பங்களாதேஷில் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் தலைமையிலான அரசாங்கம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி கவிழ்ந்த பின் சிறுபான்மை இந்துக்கள் மற்றும் ஏனைய மதங்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்துள்ளது. 50க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் 200 தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல்களை இடைக்கால அரசாங்கம் தடுத்து நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறுபட்ட மத அமைப்புகளும் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். இந்நிலையில் இடைக்கால அரசாங்கத்தின் தலைவர் முகமது யூனிஸ் தலைமையில் மத தலைவர்களின் கூட்டம் இன்று நடைபெற்றது. முஸ்லிம், இந்து, கிறிஸ்தவ மற்றும் புத்த மத தலைவர்கள் இதில் பங்கேற்றார்கள். இக்கூட்டத்தில் பேசிய முகமது யூனிஸ் சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்கள் பற்றி துல்லியமான தகவல்களை சேகரிப்பதற்கும் குற்றவாளிகளை சட்டத்தின் நிறுத்துவதற்கும் மத தலைவர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நாட்டில் சிறுபான்மையினர் மீதான தாக்குதல் விவகாரம் மீண்டும் தலைதூக்கியுள்ளது. வெளிநாட்டு ஊடகங்கள் வெளியிடும் செய்திகளுக்கும் உண்மைக்கும் இடையில் இடைவெளி உள்ளது. எனவே இது பற்றிய துல்லியமான தகவலை அறிய விரும்புகின்றோம். நாட்டில் உள்ள அனைத்து மத இன மக்களுக்கும் சம உரிமைகள் உள்ளது. அரசியலமைப்பில் உள்ளபடி மக்களின் உரிமைகளை உறுதி செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. நாட்டில் சிறுபான்மையினர் மீதான தாக்குதல் சம்பவங்கள் ஏதேனும் நடந்தால் அது குறித்த தகவல்களை உடனடியாக சேகரித்து குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். இதுபோன்ற சம்பவங்களை தடுக்கும் சூழலை உருவாக்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி நியாயம் கிடைப்பதை உறுதி செய்யவும் நாம் நடவடிக்கை எடுப்போம். நான் சொன்ன இந்த கருத்தை பங்களாதேசத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்று நான் நினைக்கின்றேன். இஸ்லாம் எந்த மதத்துக்கும் எதிரானதல்ல. ஏனைய மதத்தினரை தாக்குவதை அனுமதிப்பதும் இல்லை. நமக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் ஒவ்வொருவரும் சகோதரர்களே என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ரயில்வே கட்டுமான தளத்தில் நிலம் இடிந்து வீழ்ந்ததில் மாயமான தொழிலாளர்களை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றார்கள். சீனாவின் ஷென்ஷன் நகரின் பாவுன் மாவட்டத்தில் உள்ள ஷென்ஷன் யாங்மென் ரயில்வேயின் ஒரு பகுதியில் நடைபெற்று வந்த கட்டுமான தளத்தில் நேற்றிரவு திடீரென பாலம் இடிந்து விழுந்துள்ளது. இதில் அங்கு பணிபுரிந்து வந்த 13 தொழிலாளர்கள் காணாமல் போயிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த சம்பவம் பற்றி தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் மீட்புக் குழுவினர் மாயமானவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த இடிபாட்டிற்கு அருகில் வசிப்பவர்கள் வெளியேற்றப்பட்டு அந்த இடத்தை சுற்றி தற்காலிக போக்குவரத்து கட்டுப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். ஐக்கிய நாடுகள் சபையில் இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவு தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசா நகரை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே ஓராண்டுக்கு மேலாக போர் நீடித்து வருகின்றது. காசாவில் குண்டுமழை பொழிந்து வரும் இஸ்ரேலின் தாக்குதலால் ஆயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்களும் கொல்லப்பட்டுள்ளார்கள். பலர் தங்கள் வீடுகள் உடைமைகளை இழந்து நிற்கதியாக தவிர்க்கின்றார்கள். ஹமாஸ் அமைப்பினரை ஒழித்து கட்டும் வரை போர் ஓயாதென கூறியுள்ள இஸ்ரேல் தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தி வருகின்றது. இதனிடையே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் பல்வேறுபட்ட தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதியிலிருந்து இஸ்ரேல் உடனடியாக வெளியேற வேண்டும் என்பதை வலியுறுத்தும் தீர்மானம் ஒன்று நேற்று ஐநா பொதுச்சபையில் கொண்டுவரப்பட்டது. பாலஸ்தீன பிரச்சினைக்கு அமைதியான தீர்வு என்ற பெயரிலான தீர்மானத்தை செனகல் நாடு முன்மொழிந்தது. விவாதத்துக்கு பின்னர் தீர்மானம் ஓட்டெடுப்புக்கு விடப்பட்டது. அப்போது இந்தியா இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானத்துக்கு ஆதரவாக தனது வாக்கை செலுத்தியது. இந்தியா தவிர்த்து மேலும் 186 நாடுகள் தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்தன. இஸ்ரேல், அர்ஜென்டினா, ஹங்கேரி உட்பட 8 நாடுகள் தீர்மானத்துக்கு எதிராக வாக்களித்த நிலையில் உக்ரைன், கெமரூன் உள்ளிட்ட 7 நாடுகள் வாக்களிப்பில் பங்கெடுக்கவில்லை. ஆப்பிரிக்காவில் மர்ம காய்ச்சல் காரணமாக இதுவரை 79 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இறந்தவர்களில் பெரும்பாலானோர் 15 முதல் 18 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் தெரியவந்துள்ளது. மர்ம காய்ச்சல் தொடர்பாக மக்கள் அமைதியாகவும் விழிப்புடனும் இருக்குமாறு அரசு வலியுறுத்தியுள்ளது. ஆப்பிரிக்காவில் மர்ம காய்ச்சல் போன்ற நோய் பாதிப்பால் இதுவரை 79 பேர் உயிரிழந்துள்ளார்கள். காய்ச்சல் போன்ற அறிகுறிகளுடன் அறியப்படாத நோய் காங்கோ ஜனநாயக குடியரசில் வேகமாக பரவி வருகின்றது. இந்த நோய் கடந்த நவம்பர் 10 முதல் காங்கோவில் இதுவரை 300 பேரை பாதித்துள்ளது. இந்த மர்ம நோய் காய்ச்சல், தலைவலி, இருமல், சுவாச பிரச்சினை மற்றும் இரத்த சோகை போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்துவதாக அந்நாட்டின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இறந்தவர்களில் பெரும்பாலானோர் 15 முதல் 18 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அடையாளம் காணப்படாத காய்ச்சல் போன்ற நோய் தென்மேற்கு காங்கோவில் உள்ள ஹுவாங்கோ மாகாணத்தில் கண்டறியப்பட்டது. நோயின் தன்மை குறித்து கண்டறிய ஹுவாங்கோ மாகாணத்திற்கு குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மர்ம காய்ச்சல் தொடர்பாக மக்கள் அமைதியாகவும் விழிப்புடனும் இருக்குமாறு அரசு வலியுறுத்தியுள்ளது.
சோப்பு போட்டு கைகளை கழுவவும், மக்கள் கூடுவதை தவிர்க்கவும், தகுதியான சுகாதார பணியாளர்கள் இல்லாமல் இறந்தவர்களின் உடல்களை தொடுவதை தவிர்க்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பின் ஆப்பிரிக்க பிராந்திய அதிகாரி ஆய்வக விசாரணைகளுக்காக மாதிரிகளை சேகரிக்க தொலைதூர பகுதிக்கு ஒரு குழுவை அனுப்பியுள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது என்று சிவில் சமூக தலைவர் தெரிவித்துள்ளார். முதன்முறையாக பிட்காயின் மதிப்பு 85 லட்சத்தை தாண்டியுள்ளது. பிட்காயின் மதிப்பு புதிய மைல்கல்லை தொட்டுள்ளது. கிரிப்டோ கரன்சி சந்தையில் மிகவும் முக்கியத்துவமிக்க ஒன்றாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்ற பின்னர் அவர் 20ஆம் தேதி 47வது அதிபராக பதவியேற்கின்றார். அவருக்கு அமெரிக்க அதிபராக பதவியேற்க இருப்பது 2வது முறையாகும். இந்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றியை தொடர்ந்து அமெரிக்க பங்குச் சந்தைகள் உயர்ந்ததால் தங்கம் வெள்ளி விலையிலும் மாற்றம் ஏற்பட்டது. அத்தனையும் விட கவனம் பெற்றது கிரிப்டோ கரன்சியின் விலை உயர்வு. அந்த வகையில் உலகின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் பிரபலமான கிரிப்டோ கரன்சியான பிட்காயின் மதிப்பு அதிகரித்துள்ளது. சமீபத்தில் 97,594 அமெரிக்க டாலர், அதாவது 83 லட்சம் என்று இருந்தது, விரைவில் 1 லட்சம் டாலரை தொடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் பிட்காயின் மதிப்பு 1 லட்சம் டாலரை இன்று தொட்டுள்ளது. இந்திய ரூபாயின் மதிப்புப்படி 85 லட்சத்தை கடந்துள்ளது. எட்டியுள்ள புதிய உச்சம் கிரிப்டோ கரன்சி சந்தையில் மிகவும் முக்கியத்துவம் பெற்றிருப்பதை காட்டுவதாக பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள். முதன்முறையாக 1 லட்சம் அமெரிக்க டாலரை தொட்டிருக்கும் பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையத்தின் தலைவராக பால் அட்கின்ஸை நியமித்து ட்ரம்ப் உத்தரவிட்டார். இந்த நியமனத்துக்கு பிறகுதான் பிட்காயின் மதிப்பு பல புதிய உயரங்களை தொட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்ற பின் 4 வாரத்தில் கிரிப்டோ கரன்சி 45% அதிகரித்துள்ளது. எனவே அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் கிரிப்டோ கரன்சியை ஆதரிப்பதாக தெரிவித்துள்ள சூழ்நிலையில் இந்த உயர்வு தற்போது வந்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிபர் புடின் பங்கேற்று பேசினார். அப்போது அவர் இந்தியாவை வெகுவாக பாராட்டினார். இந்திய பிரதமர் மோடியிடம் மேக் இன் இந்தியா திட்டம் உள்ளது. அது ரஷ்யாவின் இறக்குமதி மாற்று திட்டத்திற்கு இணையாக உள்ளது. மேக் இன் இந்தியா திட்ட முயற்சி பாராட்டுக்குரியது. இந்தியாவின் பொருளாதார திட்டங்கள் தற்போது சிறப்பாக உள்ளது. தேசிய நலன்களுக்கு முன்னுரிமை அளிப்பதில் பிரதமர் மோடி சிறப்பாக கவனம் செலுத்தி வருகின்றார். எங்கள் உற்பத்தி தொழிற்சாலைகளை இந்தியாவில் அமைக்க நாங்களும் தயாராக உள்ளோம். சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு பிரதமர் மோடியும் இந்திய அரசும் நிலையான தன்மைகளை உருவாக்கி வருகின்றது. இந்தியாவில் முதலீடு செய்வது லாபகரமானது என்று நாங்கள் நம்புகின்றோம். நுகர்வோர் பொருட்கள், தகவல் தொழில்நுட்பம், உயர் தொழில்நுட்பம் மற்றும் விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ரஷ்யா சாதனை படைத்து வருகின்றது. மேற்கத்திய பொருட்களை விட ரஷ்ய பொருட்கள் அதிகமாக விற்பனையாகின்றது. மேலும் விவசாய உற்பத்தியும் ரஷ்யாவில் பெருகியுள்ளது. விவசாயம் செய்பவர்களும் அதிகரித்துள்ளார்கள். 1988ஆம் ஆண்டு ரஷ்யா 35 பில்லியன் டாலர்களுக்கு தானியங்களை இறக்குமதி செய்தது. கடந்த ஆண்டு நாங்கள் 66 பில்லியன் டாலர்களுக்கு தானியங்களை ஏற்றுமதி செய்கின்றோம் என்று அவர் பேசியுள்ளார். இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையில் தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் ஹிஸ்புல்லா தன்னுடைய சரிந்து போயிருக்கும் இராணுவ ரீதியிலான அமைப்புகளையும் ஆயுத களஞ்சியத்தையும் சீரமைப்பதில் வேகமாக ஈடுபட்டு வருவதாக தற்போது அமெரிக்க உளவுத்துறை இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. போர் நிறுத்த காலப்பகுதியில் ஹிஸ்புல்லா வேகமாக தன்னுடைய கட்டமைப்புகளையும் மற்றும் அனைத்து நடவடிக்கைகளையும் சீர் செய்து வருவதுடன் அதிகளவான இளைஞர்களும் ஹிஸ்புல்லாவில் சேர்க்கப்படுவதாக தெரிவித்திருப்பதுடன் தன்னுடைய ஆயுத களஞ்சியத்தை மீண்டும் பலப்படுத்தும் நடவடிக்கைகளில் தீவிரமாக ஹிஸ்புல்லா ஈடுபட்டு வருவதாகவும், ஹிஸ்புல்லா தொடர்ச்சியாக பலப்பட்டு வருவது இஸ்ரேலுக்கு நீண்டகால அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்றும் அமெரிக்க உளவுத்துறை இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சிரியாவில் சிரிய இராணுவத்திற்கும் சிரிய கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையில் மிக கடுமையான சண்டை நடைபெற்று வந்த சூழ்நிலையில் சிரிய கிளர்ச்சியாளர்கள் ஹமா நகரின் மையப்பகுதிக்குள் நுழைந்து அரசு படைகளுடன் சண்டையிட்டு வருவதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது. ஹமா நகரின் சில பகுதிகளை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியுள்ள நிலையில் நூற்றுக்கணக்கான கைதிகளை விடுவித்து உள்ளூர் சிறையின் கட்டுப்பாட்டை அவர்கள் கைப்பற்றியுள்ளதாக கிளர்ச்சிப்படை தெரிவித்துள்ளது. சிரிய இராணுவம் ஹமாவில் இருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவித்துள்ளது. பொதுமக்களின் உயிர்களை பாதுகாக்கவும் நகர்ப்புற போரை தடுக்கவும் துருப்புக்களை மீண்டும் நிலைநிறுத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார்கள். ஹயாத் தஹ்ரீம் அல் ஷமாம் என்ற இந்த போராளி குழுவின் தலைமையில் பதாக் முபின் செயல்பட்ட அறையால் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. ஹமாவின் சில பகுதிகளை தாங்கள் கைப்பற்றியிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருப்பதுடன் பல பகுதிகளில் கடுமையான மோதல்கள் தொடர்வதாக தெரிவித்துள்ளார்கள். சிரிய கிளர்ச்சியாளர்கள் கிழக்கு ஹமாவில் உள்ள 56வது சிரிய படைப்பிரிவின் தளத்தையும் கைப்பற்றியுள்ளார்கள். அங்கு தரையிலிருந்து வான் ஏவுகணை பேட்டரிகளும் உள்ளது. கிளர்ச்சியாளர்களின் உந்துதல் ஹாமா மாகாணம் முழுவதும் பல நாட்கள் போரை தொடர்ந்து கிழக்கு மற்றும் மேற்கு நோக்கி முன்னேறும் சூழ்நிலையில் கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து
ரஷ்ய வான்வழி தாக்குதல்களும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.